நாம் வாழும் பூமியின் தோல் என்று அழைக்கப்படும் இயற்கை வளம் எது தெரியுமா? உயிர்களுக்கான அடிப்படை ஆதாரம் அது மண். பாறைகள், நீர், காற்று, வெப்பநிலை மாற்றம், வேதிச் செயல்கள் மற்றும் உயிரினங்களின் தாக்கத்தால் சிதைகின்றன. இந்த பாறை துகள்களுடன் கரிமப் பொருட்கள் கலந்து நீண்ட காலத்தில் மண் உருவாகிறது. பொதுவாக மண்ணில் 45% கனிமங்கள், 25% நீர், 25% காற்று, 5% கரிமப் பொருட்கள் உள்ளன. இது இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறுபடும். உங்களுக்கு தெரியுமா, வெறும் 1 சென்டிமீட்டர் வளமான மேல்மண் உருவாக 200 முதல் 400 ஆண்டுகள் ஆகும். மண்ணின் செங்குத்து குறுக்குவெட்டு தோற்றம் மண் குறுக்கமைப்பு எனப்படும். முக்கிய அடுக்குகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஆர் என்பது சிதைவடையாத தாய்ப்பாறை. நிறம், பௌதீக மற்றும் இரசாயன பண்புகளின் அடிப்படையில் இந்திய மண்கள் 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. வண்டல் மண் ஆறுகள் கொண்டு வந்து படிய வைக்கும் துகள்களால் உருவாகிறது. வளமானது, நெல், கரும்பு போன்ற பயிர்களுக்கு ஏற்றது. கரிசல் மண் கருப்பு நிறம் கொண்டது, ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும், பருத்திக்கு மிகவும் ஏற்றது. செம்மண் இரும்பு ஆக்சைடு காரணமாக சிவப்பு நிறம் பெறுகிறது. பொதுவாக வளம் குறைவானது, திணை பயிர்களுக்கு ஏற்றது. சரளை மண் அதிக வெப்பம் மற்றும் மழை பொழிவு உள்ள பகுதிகளில் சுவர்த்தல் காரணமாக உருவாகிறது. தேயிலை, காபி போன்ற தோட்ட பயிர்களுக்கு ஏற்றது. மலை மண் மலைச்சரிவுகளில் காணப்படுகிறது. உயரத்திற்கு ஏற்ப இதன் பண்புகள் மாறுபடும். பாலை மண் வறண்ட பாலைவன பகுதிகளில் காணப்படுகிறது. உவர்ப்பு அதிகமாகவும் வளம் குறைவாகவும் இருக்கும். மண்ணின் மேலடுக்கு நீராலும் காற்றாலும் அகற்றப்படுவது மண்ணரிப்பு. இதனால் மண் வளமும் வேளாண் உற்பத்தியும் குறைகிறது. மண்ணை பாதுகாக்க காடுகளை வளர்ப்போம், அதிக மேய்ச்சலை தடுப்போம், பயிர் சுழற்சியை பின்பற்றுவோம். மலைப்பகுதிகளில் படிக்கட்டு வேளாண்மை, சரிவுகளில் சம உயர உழவு போன்ற முறைகளை பயன்படுத்தலாம். ஒரு நிமிட ரிவிஷன். பூமியின் தோல் மண். உலக மண்ணாள் டிசம்பர் 5. கருப்பு மண், பருத்தி, வண்டல் மண் வளமானது. செம்மண்ணின் சிவப்பு நிறத்துக்கு இரும்பு ஆக்சைடு. மண்ணை பாதுகாப்போம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.